மத்திய அரசு புதிதாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. வந்தே மாதரம் பாடலுக்கு இடையூறு விளைவித்தால் 3 ஆண்டுகள் சிறை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலுக்கு அவமரியாதை செய்வதையோ அல்லது அதை பாடுவதைக்கு இடையூறு விளைவிப்பதோ தண்டனைக்குரிய குற்றமாக இருக்குது. இது எந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா 1971 ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. அதாவது தேசிய சின்னங்கள் மற்றும் அதன் அரசியல் சாசனங்களுக்கு அவமானம் ஏற்படுத்தல் அல்லது அவமரியாதை செலுத்தல் இந்த மாதிரி எதுவும் பண்ணால் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி தேசிய கீதத்துக்கு மட்டும் இருந்தது. இப்போ வந்தே மாதரம் பாடலுக்கும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கால். இந்த செய்தியை பார்க்கணும். இது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. இந்த சட்டம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சட்டமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த வந்தே மாதரம் என்ற பாடல் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இந்த வந்தே மாதரம் என்ற பாடலை எப்படி ஒரு செக்யூலர் கண்ட்ரில இந்த வந்தே மாதரம் என்ற பாடலை பாட முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதற்கு நம்ம சு வெங்கடேசன் இவரெல்லாம் பேசுவதையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனால் உண்மையிலேயே இந்த வந்தே மாதரம் பாடல் தான் இந்த நாட்டை ஒருங்கிணைத்தது. இந்த வந்தே மாதரம் பாடல் தான் இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு ஊக்கு சக்தியாக இருந்தது. வங்காள பிரிவினை இந்த வந்தே மாதரம் பாடல் வந்ததே அப்படித்தானே. வங்க பிரிவினை, அதாவது ஆங்கிலேயன் வங்க பிரிவினையை செய்ய வேண்டும் என்று வந்த அந்த நேரத்துல இந்த வந்தே மாதரம் பாடலை அன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், அன்னைக்கு துலுக்கர்களும் இந்துக்களும் சேர்ந்து பாடிய பாடல் இந்த வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் பாடலை அன்னைக்கு சேர்த்து அன்னைக்கு வங்கம் ஒன்றிணைய காரணமாக இருந்தது இந்த பாடல். ஆனால் பிற்காலத்தில் இந்த அடிப்படைவாத கருத்துக்களை எல்லாம் உருவேற்றி இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் தான் இந்த வந்தே மாதரம் பாடலை இனி பிடிக்காத ஒரு விஷயமாக மாற்றியது அவர்கள் தான். பாடப்பட்ட பாடலை வேண்டாம் என்று காந்தி தான் முடிவு செய்கிறார். அதான் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, அதான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, அன்றைய அரசியல்வாதிகளும் சரி, அன்றைக்கு இந்த விஷயங்களை தீர்மானிப்பதற்காக காங்கிரஸில் இருந்தவர்களும் சரி, மாபெரும் ஒரு தப்பை அன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கு இவர்கள் தொடர்கிறார்கள். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அது எந்த கட்சியா இருந்தாலும் அதை இன்னைக்கு அதை செய்து வருகிறார்கள். அன்றைக்கு முதல்ல ஜின்னா பிரிவினை பத்தி எல்லாம் அவர் ஒன்றும் பேசல. அவர் ஒரு மாடஸ்ட் இதாதான் இருந்தாரு, ஒரு துலுக்கனாதான் இருந்தார். ஆனா இவங்க காந்தி யார் பின்னாடி போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலி பிரதர்ஸ் பின்னாடி போனாங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடிப்படைவாத சித்தாந்தத்தை கொண்டவர்கள். அப்ப அவர்களுடைய விஷயங்களுக்கு அடிபணிய தொடங்கி அவர்களுடைய விஷயங்களுக்காக காந்தி தாஜா பண்ண தொடங்கிய உடனேதான் ஓஹோ இப்படி போனாதான் நமக்கும் மதிப்பாங்க போல இருக்கு. அப்ப யாரை மதிப்பதென்றால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனாலதான் அவரே அடுத்து மாறுகிறார். அப்படிதான் இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது இன்னைக்கு வைக்கக்கூடிய இந்த வெறுப்பாக இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வரலாறுகளை எல்லாத்தையும் இன்னைக்கு மறைத்து விட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நாடு மீண்டும் சுதந்திரம் கிடைத்து இவ்வளவு பெரிய ஒரு சுதந்திர நாடாக இந்த 75 ஆண்டுகளை கடந்ததுக்கு பின் இந்த நாடு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்திற்கும் அடிநாதமாக இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு காரணமாக இருந்த பாடல் இந்த வந்தே மாதரம். அப்போ ஒவ்வொரு நாடுமே தாங்கள் சுதந்திரம் அடைவதற்கு, தங்கள் நாடு உருவாகுவதற்கு காரணமான விஷயங்கள் அனைத்தையுமே அவங்க அதை ஒரு மரியாதையோடு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்வது என்பது ஒரு நாட்டினுடைய இயல்பு. அப்பதான் அந்த நாட்டின் மீதான ஒரு தேச பக்தி என்பது இருக்கும். அந்த மண்ணை காக்க வேண்டிய தன்மை என்பது அப்பொழுதுதான் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு வரும். ஏன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் பட்ட அந்த கஷ்டங்களும் அவர்கள் பெற்ற துன்பங்களும் அவர்கள் போராடிய விதமும் நம்ம இன்னைக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு சுகமாக இங்க உட்கார்ந்து பேசுறோம், சுகமா இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சுதந்திரமாக நம்ம பேசுகிறோம், சுதந்திரமாக இயங்குகிறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அடிப்படை வித்துக்கள் அதுதானே. அப்ப அன்றைக்கு நடந்ததை எப்படி நம்ம தூக்கி போட முடியும்? அதனால இன்னைக்கு மத்திய அரசு இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்திருக்கிறது. இதை நாம் அனைவரும் வரவேற்க வேண்டும். இதை ஒவ்வொரு தேச பக்தர்களும் வரவேற்க வேண்டும். இது இந்த வந்தே மாதரம் பாடல் ஏதோ இது வேண்டுமென்றே இது ஒரு மதத்திற்குள்ளாக ஒரு வட்டத்திற்குள் திணிக்க பார்க்கிறார்கள்.
அது மிகவும் தவறு. ஒவ்வொரு தேச பக்தனும் இசைக்க வேண்டிய ஒரு பாடல் என்பது வந்தே மாதரம். ஒவ்வொருவரும் மரியாதை கொடுக்க வேண்டிய பாடல் என்பது வந்தே மாதரம். அதனால இன்னைக்கு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய கௌரவம் கொடுத்திருக்கிறது. இதை நாம் அனைவரும் வரவேற்க வேண்டும்.